வெல்கம் டு சர்மிளா ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்ன மில்க் ஷேக் ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் ட்ரிங்காக வந்து நான் மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மில்க் ஷேக் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஜாரில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சின ஆறுன பால் சேர்த்துக்குங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து கட்டியான காய்ச்சின ஆறுன பால் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து 700 ml எடுத்திருக்கேன். அதில் வந்து கட் பண்ணிக்கிட்டு நான் பாதியாக ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நிறையா மில்க் ஷேக் வந்து நிறையா போடலாம் இந்த 700 ml. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஒரு 2 பாகத்தில் வந்து பாதியாக தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பாச்சிலாக வச்சு ஒரு பிளேட்டில் தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 பாகமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு கிளாஸ்க்கு தான் நான் இப்போ வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறேன். மீதி மில்க் ஷேக்கை வந்து தனியாக ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து பால் சேர்த்துருக்கேன். அதில் வந்து மில்க் ஷேக்கு வந்து நம்ம வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பால் சேர்த்துருக்கிறதால ஐஸ்கிரீமில் வந்து சுகர் இருக்கும். பால் சேர்த்துக்கிறதால சுகரும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து 2 பாக ஐஸ்கிரீம் வந்து நான் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஜில்லுப்பு கொடுக்கறதுக்காக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா நுர வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுக்காக கிளாஸில் வந்து ஹெர்ஷேஸ் சிரப்ஸ் வந்து நான் வந்து ஓரமாக கிளாஸில் வந்து அழகாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். எல்லா கிளாஸ்லேயும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்த மில்க் ஷேக்கை வந்து நான் கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். நல்லா நிறையா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மில்க் ஷேக் ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான். உங்களுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ போனாலும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சமாக சாக்கோ பவுடர் தூவி விட்டுக்கலாம். அது வந்து அந்த நுரையோட அந்த சாக்கோ பவுடரோட குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே சாக்கோ சிப்ஸும் வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மில்க் ஷேக் ரெசிபியை வந்து உங்களோட இஃப்தார் ட்ரிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மீதி ஐஸ்கிரீமை வந்து நான் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னுடைய இஃப்தார் ட்ரிங்க் வந்து மில்க் ஷேக் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மில்க் ஷேக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.